அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். எனது முதன்மை குருமார்கள் திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களையும் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி, தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன, அதனால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்ற அமைப்பை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். குறிப்பாக எந்த ஒரு யோகத்தையும் நாம் முழுமையாக பெற வேண்டுமென்றால் நம்மளுடைய லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். இந்த கிரகச் சேர்க்கை எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறோ அந்த பாவகத்துக்கு, அந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்த கிரகமும் வலுவாக இருக்கணும். அந்த தசாபத்திகள் நல்ல பருவ வயசில் வரணும். அப்போ தான் அது செயல்படும். இந்த அமைப்புகள் 6, 8, 12ஆம் பாவகத்திலிருந்து மற்ற கிரகங்களோட அமைப்புகள் இருந்துச்சுனாலும் அதுவும் சிக்கல்களை கொடுத்துரும். பெருசாக இந்த யோகங்கள் செயல்படாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தர்ம கர்ம அதிபதியோட யோகம் அப்படின்னு. அப்போ தர்மஸ்தானம்னா 9ஆம் பாவகம். 9ஆம் பாவகம் நல்ல நிலைமையில் அமர்ந்து 9ஆம் பாவக அதிபதி வலுவாக இருக்கணும். அப்போ கர்ம அதிபதி யாருன்னா நம்மளோட லக்கணத்துக்கு 10ஆம் பாவகம் தான் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்ற அமைப்பு. அப்போ தர்ம கர்ம அதிபதிகளோட இணைவு இருக்கணும். குறிப்பாக ஒரு மேஷ லக்கணம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ லக்கணத்திற்கு 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு, 10ஆம் அதிபதி சனி. இவர்கள் இணைந்து 2 பேரும் 9ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கலாம், இல்லை 10ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கலாம், இல்லை கேந்திர அமைப்புகளில் எங்கேனும் இணைந்து 2 பேரும் இருக்கலாம். இங்கே 6, 8, 12 மறையும் போது இந்த யோகங்கள் பங்கப்படும், முழுமையாக நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த 2 கிரக சேர்க்கைகளும் தனுசிலேயோ அல்லது மகரத்திலேயோ அமர்ந்திருக்கும்போது இந்த சனி தசையும் குரு தசையும் தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் சிறப்பாக செயல்படும். இப்போ இந்த தர்ம கர்மாதிபதியோட இணைவு யோகம் செயல்படும் போது இதில் ஒரு செவ்வாய் அங்கே தொடர்பு கொண்டார்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அவருடைய சகோதரருக்கோ சகோதரிக்கோ கிடைக்கும். இதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுகள் எல்லாமே அவரோட சகோதரிகளுக்கு போயிடும். சுக்கிரன் தொடர்பு மனைவியோட அமைப்பு, பெண்களோட அமைப்புக்கு போயிடும். சூரிய சந்திரர்கள் தொடர்பு வரும்போது சூரியனுக்கோ, அதாவது தகப்பனாருக்கோ, அல்லது சந்திரன் தொடர்பு தாயாருக்கோ, புதன் சம்மந்தப்படும் போது காதலனுக்கோ காதலிக்கோ போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடும். அப்போ யோகங்களில் ரொம்ப முதன்மையானது இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். இக்கிரக சேர்க்கையில் ஒரு 13 டிகிரி 12 டிகிரி விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப ஒரு 3 டிகிரி 7 டிகிரிக்குள்ளே கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குரு பாதிக்கப்பட்டுருவார். ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்புறம் சனி தசையில் தான் கிடைக்குமே தவிர குரு தசையில் கிடைக்காது. ஏன்னா குரு பாவத்துவம் அடைந்து விடுவார். அப்போ இங்கே ஒளிபருத்திய சந்திரனோட பார்வையோ அல்லது சந்திர அதியோக அமைப்போ இருந்தால் மட்டும்தான் குரு இழந்த வலுவை பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இப்போ இந்த அமைப்பு 10ஆம் பாவகத்தில் அமரும்போது 10ஆம் பாவகமும் வலுப்பெற்று, மேச லக்னத்துக்கு 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானம் இல்லையா, சனி அங்கே 10ஆம் பாவகத்தில் ஆட்சியாக இருந்து சர வீட்டில் இருந்து குருவோடு இணைந்திருப்பது தொழில் அமைப்பில் லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் சனியின் துறைகளில் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை ஜாதகத்திற்கு கொடுத்துருவார். இங்கே லக்னமும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இந்த கிரக சேர்க்கைகள் 6, 8, 12 மறையாமல் இதில் 2 பேரில் யாரேனும் ஒருத்தர் ஆட்சியாக இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது முழுமையான அமைப்பில் இந்த ஜாதகர்களுக்கு கிடைக்கும். பர்டிகுலராக இந்த தசை ஒரு பருவ வயதில் வரணும். இப்போ இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா அந்த ஜாதக தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பை சிறப்பான பொருளாதாரம், வீடு, வண்டி, வாகன அமைப்புகள், நல்ல ஒரு அந்தஸ்து மதிப்புமிக்க மனிதராகவும், தர்மம் செய்யக்கூடியவராகவும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்புலையும் இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும். அப்போ இந்த யோகம் அமைய பெற்றவர்கள் பாக்கியவான்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.